திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசின் நிர்வாகம் முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். திருநெல்வேலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். திமுக தலைவர் நிர்வாகத்திறன் இல்லாதவர் என விமர்சித்த அவர் மின்சாரம், சொத்து வரி உயர்வு மூலம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக மின் தேவைக்கு 14,000 கோடி யூனிட் தேவைப்படும் நிலையில் 2,600 கோடி யூனிட் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் கனிம வள கொள்ளை, மது விற்பனை அதிகரிப்பு, போலி வாக்காளர்கள் மூலம் திமுக வெற்றி பெறுவதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று கூறினார். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கு, அதுக்கு கடன் வாங்கி கட்டுமானத்திற்கு கடன் வாங்கணும். ஆனால் தமிழ்நாடு அரசு அன்றாட நிர்வாகத்திற்கு கடன் வாங்கி கொண்டிருக்கிறது. இதுல என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு நிர்வாகம் செய்வதற்கு தகுதி இல்லை. தமிழ்நாடு அரசு இப்படிதான் வாங்கிட்டு இருக்கு, கடன் வாங்கிட்டு இருக்கு. சம்பளம் கொடுக்கறதுக்கு, ஊதியம் கொடுத்து கடன் வாங்கி ஊதியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி எதுக்கு ஏன் நிர்வாகம் பண்றீங்க? எதுக்கு வரி வாங்குறீங்க? எல்லா விலைவாசியும் ஏத்திட்டீங்க, போக்குவரத்து ஏத்திட்டீங்க, விலையை ஏத்திட்டீங்க, மின்சார கட்டணத்தை ஏத்திட்டீங்க, சொத்து வரியை ஏத்திட்டீங்க, குடிநீர் வரியை ஏத்திட்டீங்க, பால் வரியை ஏத்திட்டீங்க, எல்லா வரியும் ஏத்திட்டு அப்புறம் இவ்வளோ கடனை வாங்கி என்னதான் பண்ணிருக்கிறீங்க நிர்வாகம்? ஸ்டாலின் அவர்களே, உங்க நிர்வாக திறமை என்ன எங்களுக்கு புரியல. அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து உழைக்கின்ற வர்க்கமும் திமுக அரசை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்தி வருகிறது. மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தலில் அந்த கோபம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள். திமுக படுதோல்வி அடையும்.